இந்த விலாகில் நான் ஆம்பூருக்கு ட்ராவல் பண்ணியிருந்தேன். அங்கே கஸ்பாவோட திருவிழா விலாக தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து ஆம்பூரில் திருவிழானா நான் ஒன் டே பிஃபோரே வந்து ஆயா வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தனால வந்து எனக்கு ஒன் டே பிஃபோர் போக முடியல. திருவிழா அன்றைக்கி தான் கிளம்புனேன். ஆனால் வீட்டில் வந்து எல்லாரும் வந்து ஒன் டே பிஃபோரே கிளம்பிட்டாங்க. என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுக்கின்னு என் தங்கச்சியும் வந்து என் கூட தான் வந்தேன். ஆல்ரெடி வந்து எங்கள் 2 பேருக்கு வந்து நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருந்தோம். அன்றைக்கி பார்க்கும்போது வந்து ட்ரெயினில் வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. நல்ல வேளை ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணனால வந்து எங்களால் கொஞ்சம் ஃப்ரீயாக போக முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து பர்சனலாக வந்து ட்ரெயின் ஜேர்னினா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி பொருளெல்லாம் விற்றுன்னு வரும்போது எனக்கு சைல்ட்ஹுட் ஞாபகம் தான் வரும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வரும்போது வந்து கண்டிப்பாக வாங்கியிருந்துக்கும். வீட்டில் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாலும் நம்ம அழுது செஞ்சு நம்ம ட்ரெயினில் கண்டிப்பாக வாங்கியிருக்கோம். அதெல்லாம் ரொம்பவே ஸ்வீட்டான மெமரிஸு. ஃபைனலாக நான் ஆம்பூருக்கு வந்தேனே அது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பாருங்கள், சொல்லவே முடியாது. இது வந்து எக்ஸாக்டாக வந்து எந்த திருவிழானா ஆம்பூரில் வந்து கஸ்பாவோட திருவிழா தான். சாமியை வந்து வர வைக்கிறதுக்கு வந்து எல்லாரும் வந்து கோலாட்டம், புலியாட்டம், சிலம்பாட்டம்லாம் ஆடின்னு வருவாங்க. ஆல்ரெடி வந்து இதெல்லாம் வந்து லைவ் வீடியோவாக போட்டு இருக்கிறோம். அதோட லிங்க்ஸ் வந்து கீழே டேக் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். சாமி வந்து வரும்போதே வந்து அந்தந்த வீட்டுக்காரங்க வந்து பூஜைக்கு வந்து தருவாங்க. சாமி வந்து கொஞ்சம் தூரம் கிளம்புனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார் வீட்டாண்ட வந்து மத்தியானத்துக்கு பிரியாணி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. காலையில் வந்து எங்கள் வீட்டில் வந்து டிஃபன் வந்து இட்லி, கறி குழம்பு, வடை, பொங்கல், சாம்பார் தான் டிஃபன் இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் வந்து காலையில் வந்து டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து மத்தியானம் வந்து பிரியாணி செய்ய தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து பிரியாணி வந்து எங்கள் வீட்டு முன்னாடி செய்யல. மாமா வந்து தெரிஞ்சவங்க மூலியமாக வந்து அங்கேயே வந்து செய்ய வச்சு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வந்து நம்ம ஃபேமிலியோடு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போது அதோட ஹாப்பினஸ்ஸே வந்து வேறு லெவல்னே சொல்லலாம். பிரியாணி வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆம்பூரில் வந்து பிரியாணி வந்து நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆம்பூரில் வந்து எல்லாரும் வந்து பிரியாணி அவ்வளோ நல்லா செய்வாங்க. மத்தியானம் வந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்து கோயிலுக்கு போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து சாமி போகிறதுக்கே வந்து ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால வந்து சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பணும். இந்த வாட்டி வந்து நாங்கள் கோயிலுக்கு போகும்போது வந்து அந்த டைமில் வந்து ரஷ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து நாங்கள் கோயிலுக்கு போகும்போது வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து பூஜைலாம் முடிச்சுன்னு வரும்போது வந்து ரொம்பவே ரஷ்ஷாக ஆகிட்டு இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து கோயில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டனால வந்து வீட்டில் கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து ஈவினிங் மேலே வந்து காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ரிட்டன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருந்தனால வந்து ஈவினிங் மேலே நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம்.